இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது புனித இக்னேசியஸ் லயோலாவின் விழாவினை சிறப்பிக்கின்றது. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 1491ஆம் ஆண்டு இனிகோ டி லோயோலா இக்னேசியஸ் பிறந்தார். வட ஸ்பெயினில் வாழ்ந்த ஒரு பெருமகன் குடும்பத்தை சேர்ந்தவர். 16 வயதில் இளவீர பெருந்தகையாக இருந்த இவர் அரச வாழ்க்கையின் இன்பங்களை பெறுவதை விரைவிலேயே கற்றுக்கொண்டார். அவர் சூழ்நிலை காரணமாக காலாட்படையில் சேர்ந்தார். 30 வயது ஆனபோது போரின் பலமாக காயமுற்றார். அவர் குணமடைந்தார். ஆனால் ஒரு கால் ஊனமுற்றும் முட்டுக்கு கீழ் எலும்பு கிண்ணம் துருத்தி கொண்டு பிறந்தது. தனது வீண் தற்பெருமையினால் அந்த எலும்பு கிண்ணத்தை மயக்க மருந்து இல்லாமல் அறுத்து எடுத்து விடுமாறு, குட்டையான காலை நிமிர்த்தி விடுமாறும் வற்புறுத்தினார். ஆனால் அது கூடாமல் போயிற்று. அவர் நீண்ட காலம் சிகிச்சை பெற்றபோது இயேசுவை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் புத்தகங்களை படிக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் அவரது சிந்தனைகள் திரும்பிய போது அவர் ஒருவிதமான மன அமைதியையும் சாந்தத்தையும் உணர்ந்தார். அவரது மனமாற்றம் தொடங்கியது. பார்சிலோனாவுக்கு பயணம் செய்த போது இக்னேசியஸ் கடவுளை காட்சியாக கண்டார். இது படைப்புகளின் மீது ஒரு புதிய பார்வை அவருக்கு கொடுத்தது. மேலும் கடவுளை எல்லா பொருட்களிலும் அறியலாம் என்ற நம்பிக்கைக்கும் வழிவகுத்தது. இந்த புதிய உலக்கிடக்கையோடு அவர் ஒரு குருவாக இணைந்தார். ரோம் நகருக்கு பயணம் செய்தபோது அவர் மேலும் ஒரு காட்சி கண்டார். அதில் அவர் ஒரு நாள் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பார் என்று கடவுள் அவருக்கு தெரியப்படுத்தினார். ரோம் சேர்ந்த பிறகு அவரும் அவரது தோழர்களும் இயேசு சபையை உருவாக்கினர். இந்த சபை திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது. இயேசு சபையினர் என்று அழைக்கப்பட்ட அதன் உறுப்பினர் அவர்களின் உதவி தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார். அதன் முதல் தலைமை குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காலப்போக்கில் புதிய இயேசு சபை குருத்துவ பயிற்சி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. பொது நிலையினருக்கும் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இந்த சபையின் மூலமாக பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டுரைகளும் படிப்பினைகளும் கற்பித்தலும் எப்பொழுதும் கடவுளின் சந்நிதியில் உடனிருக்கவும் இக்னேசியஸ் தனது மீதமுள்ள நாட்களை செலவிட்டார். நல்ல தந்தையே, நாங்கள் தாராளமாக இருக்க எங்களுக்கு கற்பியும். உமக்கு உகந்தது போல் நாங்கள் உமக்கு சேவை புரிய கற்பித்தரலும். விலையை பாராமல் நாங்கள் பிறருக்கு கொடுக்கவும், போராடவும், காயங்களை முன்னறியாமல் இருக்கவும், உழைக்கவும், ஓய்வை தேடாமல் இருக்கவும், பலனை எதிர்பார்க்காமல் வருந்தி உழைக்கவும், உமது எண்ணம் நிறைவேற நாங்கள் தெரிந்து நடக்கவும் செய்தரலும். ஆமென். உலகம் முழுவதும் பரவியிருக்கும் 25,000 உறுப்பினர் கொண்ட இயேசு சபையில் புனித இக்னேசியஸின் ஆன்மீக செயல்பாடு இன்றளவும் பொங்கி வளர்கிறது. கற்பித்தலில் அளவற்ற ஆர்வமும் கடவுளுக்கு சேவை புரிவதும் இலக்காக கொண்டு 46 உயர் பள்ளிகளும் 28 அமெரிக்க கல்லூரிகளும் இயேசு சபையினரால் நிர்வகிக்கப்படுகின்றன. அமெரிக்கா முழுவதிலும் மேலும் 112 கல்லூரிகளிலும் இயேசு சபையினர் பணியாற்றுகின்றனர். பெரும்பாலான அவர்களது சமூக திருப்பணிகள் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோரின் தேவைகளை நிறைவேற்ற குறியாயிருக்கின்றன. ஆனால் துறவரத்தாருக்கு மட்டும் தொண்டு நிறுவனம் அல்ல, நீதியும் உனது திறமைகளை பகிர்ந்து கொண்டு ஒரு நம்பிக்கை நிறைவாழ்வை வாழ முடியும். ஆகவே நாமும் இயேசு சபையில் இணைந்தவர்களைப் போன்று இறை இயேசுவில் அன்புடனும் பக்தியுடனும் ஒழுக்கமாகவும் நடந்து நம் வாழ்க்கையும் சிறந்த முறையில் முன்னேற்ற வழிவகை செய்வோம். ஆமேன்.